ஹாய், இன்னைக்கு கிரேவன் த ஹண்டர் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னால ஒரு சின்ன விஷயம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னா, நான் ஆக்சுவலா கிரேவன் த ஹண்டர் ஜஸ்ட் அந்த நேம் மட்டும் பார்த்துட்டு ட்ரெய்லர் பார்த்தேன். பட் ஒரு விஷயத்த பார்க்க மறந்துட்டேன். அந்த சோனி அவங்களோடது அண்ட் மார்வலோடதுன்றது எனக்கு தெரியாது. நான் தியேட்டர்ல போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இது ஒரு மார்வல் மூவி அப்படின்றது. சோ அதுக்கேற்ற மாதிரி கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட். ஹீரோவோட அப்பா ஒரு ட்ரக் டீலர். சோ அவர் ட்ரக் டீலரை தாண்டி ஹியூமனோட லைஃப், அதாவது மனித உயிருக்கு பெருசா ரெஸ்பெக்ட் எல்லாம் பண்ண மாட்டாரு. இங்க நீ இருக்கணும் அப்படின்னா பயத்தை எதிர்கொள்ற ஒரு ஆளா தான் இருக்கணும். சும்மா இன்னசென்ட்டாவோ ஒரு பயந்தவனாவோ இருந்தா இங்க வாழ தகுதி இல்லை, அந்த மாதிரி வளர்ப்பாங்க. சோ அப்படி இருக்கும்போது ஹீரோக்கு அவர் பிடிக்காது. சோ அதே மாதிரி ஹீரோக்கு ஒரு தம்பியும் இருப்பாரு. சோ அந்த தம்பி இன்னசென்ட்டா இருப்பாரு. ஹீரோ சின்ன வயசுலயே அப்பா விட்டு பிரிஞ்சு இந்த ஒரு ரீசன்னால வெளில வந்துருவாரு. வெளில வரும்போது அவருக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைக்குது. சோ அந்த சூப்பர் பவர் வச்சு அவர் காட்டுக்குள்ள இருக்கிற ஏதாவது ஹண்டிங் நடந்தது, மிருகத்தை வேட்டையாடுறதோ இல்ல மிருகத்தோட, இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மாடுனா மாடோட கொம்ப திருடுவாங்களா, சோ அந்த மாதிரி ஏதாவது வேட்டை நடந்துச்சுன்னா தடுக்கிறவரா ஹீரோ இருப்பாரு. இப்படி இருக்கிற ஹீரோ இதுக்கப்புறம் வில்லன் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் உள்ள வருது. சோ அது எதனால உள்ள வருது, அதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது, இதை எப்படி அவர் ஃபேஸ் பண்றாரு, அவங்க அப்பா எப்படி ஃபேஸ் பண்றாரு, அந்த மாதிரியான சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இந்த படம் இருக்கு. சோ இதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெக்னிக்கல் நம்ம சொல்லவே தேவையில்ல. மார்வல் மூவி அப்படின்னா டெக்னிக்கல் வைஸ் பயங்கரமா இருக்கு. ஃபைட் சீக்வன்ஸ் ஒவ்வொன்றும் பயங்கரமா எடுத்திருக்காங்க. ரத்தம் தெரிக்கிறதா இருக்கட்டும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேரக்டர் டிசைன், ஹீரோட கேரக்டர் ப்ராப்பரா பக்காவா அதுக்கு ஏத்த ஒரு பர்சனை கேஸ்டா சூஸ் பண்ணது பெஸ்டா இருந்தது. பட் கதையா பார்க்கும்போது அப்படியே ஒரு மைல்டா மூவ் ஆகக்கூடிய ஒரு மூவி தான். அங்கங்க இந்த மாதிரியான ஃபைட் சீக்வன்ஸ் என்கேஜ் பண்ணி அப்படியே எலிவேட் பண்ணி விடும் படத்தை. பட் என்ன அப்படின்னா, ஹீரோக்கு என்ன சூப்பர் பவர்ன்றது கிளியர் கட்டா இதுல காட்டல. மத்தபடி ஓவராலா நம்ம தியேட்டர்ல போய் உட்கார்ந்தோம், எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே எதுவுமே இல்லாம போய் உட்கார்ந்தோம்னா இது ஒரு நல்ல படம் அப்படின்னு தான் சொல்லணும். சோ அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்போ வில்லன் ஒரு ஹைப் கொடுப்பாங்க. அப்படியே ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஹைப் இருக்கும். பட் அவரோட முடிவு இருக்கட்டும், அது ஒரு ப்ராப்பரான இதா இருக்காது. அது என்னடா இது இப்படி பயங்கரமா காட்டிட்டு டப்புன்னு முடிச்ச மாதிரி தான் அந்த ஒரு எண்டிங் இருக்கும். அதே மாதிரி இதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட் அப்படின்றது ஒன்னு இருக்கும் கிளைமேக்ஸ்ல. அந்த ட்விஸ்ட் ட்விஸ்டாவே இருந்தாலும் நமக்கு பெரிய லெவல்ல ஒரு இம்பாக்ட், இந்த மாதிரி ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணாது இந்த படத்துல. அது ஒரு சின்ன ஒரு மைனஸா இந்த படத்துல இருக்கு. மத்தபடி இந்த படத்துல டயலாக் டெலிவரிஸ் ரொம்பவே மெச்சூர்டா பக்காவா இருந்தது. அண்ட் இது போக பாத்தீங்கன்னா, இந்த படம் ஆக்சுவலா மார்வல்குள்ள வந்திருக்கு. சோ அப்படிங்கும்போது கண்டிப்பா செகண்ட் பார்ட் லீட் எடுக்கணும். சோ அந்த லீட் எடுக்கிறதுக்காக சில எலமெண்ட்ஸ் வச்ச மாதிரி இருந்தது. ஏன்னா அது வரைக்கும் ஒரு சில கேரக்டர்ஸ் நம்ம ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல கொண்டு போவாங்க. திடீர்னு பார்த்தா அது வேற மாதிரி. ஆக்சுவலா அந்த கேரக்டர் படத்துல படுற அடியை பார்க்கும்போது நம்ம ஒரு பெர்ஸ்பெக்டிவ் யோசிப்போம். அதுதான் கிளைமேக்ஸ்ல வரும். பட் அந்த படம் ஃபுல்லா அங்கங்க அதை டிராவல் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். படம் ஃபுல்லா அவரை வேற மாதிரி காட்டிட்டு அதுக்கப்புறம் திடீர்னு கிளைமேக்ஸ்ல, அதாவது அடுத்த பாட்டுக்கு லீட் எடுத்துட்டு போகணும் அப்படின்றதுனால அதை கொண்டு வந்தது ஒரு இதா இதுல இருந்தது. இதை நீங்க சூப்பர் ஹீரோன்னு அயன் மேனோ கேப்டன் அமெரிக்கா அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி போனீங்கன்னா அது உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுமான்றது எனக்கு கிளியரா தெரியல. ஜஸ்ட் ஒரு சூப்பர் ஹீரோ மூவி, ஒரு சூப்பர் பவர் இருக்கக்கூடிய ஒரு பர்சன், இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம போனீங்க அப்படின்னா, இதுல ஃபர்ஸ்ட் ட்ரெய்லரா இருக்கும். ட்ரெய்லர்லாம் பார்க்கும்பொழுது பயங்கர ஆக்ஷனா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். பட் அந்தந்த சீன் எல்லாமே பக்காவா இருக்கு. பட் படத்துல ஒரு இடத்துல அப்படியே மைல்டா போகுது வருது. சில சீன்ஸ் எல்லாம் சில விஷயங்கள் எல்லாமே ப்ராப்பரா கவர் பண்ணாம இருக்குது. ஓகே, இது ரொம்ப போட்டு குழப்ப விரும்பல. ஓவராலா எப்படி இருக்குன்னா, நம்ம ஒரு வீக்கெண்ட் ஒரு மூவி போறோம், மார்வல் ஃபேனா இருக்கீங்க, நீங்க ஒரு மூவி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மூவி உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஃபைட் சீக்வன்ஸ் ரொம்ப விரும்புவீங்க, ஆக்ஷன் சீக்வன்ஸ் விரும்புவீங்கன்னா இந்த படத்துல நிறைய விஷயங்கள் அப்படி இருக்குது. ஓவராலா அதெல்லாமே கலந்த கலவை தான் கிரேவன் த ஹண்டர்.